ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்குமா? இந்த பஞ்சு ஜம்பிங், ஸ்கூபா டைவிங்லாம் செஞ்சு நீங்களே உங்களை ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா இந்த உலகத்துல ஒரு 10 இடங்கள் இருக்கு. அந்த இடங்களுக்குலாம் நீங்க அட்வென்ச்சருக்காக போனீங்கன்னா திருப்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எந்த கேரண்டியுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அரசாங்கமே நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தடை செஞ்ச பகுதிகள் தான் இப்ப நான் சொல்ல போற எல்லா இடங்களுமே. பேய்கள் நடமாடுற தீவுகள்ல இருந்து மனுஷ தோலையே உருக்குற ஏரிகள் இருக்கிற வரைக்கும் உலகத்தோடைய டாப் 10 பயங்கரமான இடங்களை தான் இப்போ இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த தீவு பிரேசில்ல இருக்க ஒரு குட்டி தீவு. அதோடைய பேரு ஐஹாடா குய்மாடா கிராண்டே அப்படின்னு சொல்றாங்க. நான் தப்பாதான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். இதுக்கு மேல எனக்கு கரெக்டா சொல்ல தெரியலங்க. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் கொண்ட இந்த தீவுல ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 5 ஸ்னேக்ஸ் அப்படிங்கிற கணக்குல பாம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீவுல எந்த மேமல்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மேமல்ஸ்னா என்னன்னா, இப்போ காக்கா குருவி எல்லாம் முட்டை போடும் இல்லையா? ஆனா மேமல்ஸ் அப்படிங்கிறது குட்டியே போடும் பாலூட்டி விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மேமல்ஸ். இந்த தீவுல மேமல்ஸே கிடையாதான். இப்போ காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம், புலி, எலி, கரடி அப்படின்னு சொல்லி ஜென்ரலா நம்ம பார்க்கக்கூடிய எந்த விலங்குகளையுமே இந்த தீவுல நம்ம பார்க்க முடியாது. இந்த ஐலாண்ட்ல பறவைகளையும் பாம்புகளையும் தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு யோசிச்சு பாருங்க, பாம்பும் பறவையும் மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த பறவைகள் தான் அந்த பாம்புகளுடைய இரையாக போகுது, கரெக்டா? அப்போ அந்த பாம்பை வேட்டையாடி சாப்பிடுறதுக்குன்னு சொல்லி அந்த ஐலாண்ட்ல எதுவுமே கிடையாது. அதனாலயே அந்த ஐலாண்டுக்குள்ள அவ்வளோ பாம்புகள் இருக்கு. ஒரு காமெடி வரும்ல, கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவடியா இருந்தா நான் என்னங்க பண்றது? அந்த மாதிரி நீங்க இந்த ஐலாண்டுக்குள்ள எங்க காலை வச்சாலும் பாம்பு தான் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாம்புகள் மேலதான் நடந்தே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளேஸ்க்கு யாரும் போக கூடாது அப்படின்னு பிரேசிலியன் கவர்மெண்ட் தடையும் விதிச்சிருக்காங்க. இங்க எந்த ஹியூமன்ஸுமே போக கூடாது அப்படின்னு இருக்கிறதுனால இந்த பாம்புகள் எல்லாமே ரொம்ப ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதனாலயே இதுங்களுடைய விஷமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்ல இந்த வைப்பர் பாம்புகளுடைய விஷயங்களும் முதலிடத்துல இருக்கு. குறிப்பா இந்த கோல்டன் லான்செட் பிட் வைப்பர் அப்படிங்கிற பாம்புடைய விஷம் வைப்பர் பாம்பை விட 5 மடங்கு கொடியதா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பாம்பு அந்த ஐலாண்ட்ல மட்டும்தான் இருக்கு. ரீசன்ட் ரிசர்ச் படி அவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 2000 இருந்து 4000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷம் எந்த அளவுக்கு கொடியதா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற பறவைகள் மேல இந்த விஷம் பட்டாலே போதுமா அந்த பறவைகள் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஹியூமன் மேல இந்த பாம்பு கொத்துச்சுன்னா அவங்களுடைய ஸ்கின் அங்கேயே அழுக தொடங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாம்பு கொத்துனா அந்த விஷம் ஸ்கின்னை தாண்டி தசைகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க என்னதான் பாம்பு கொத்துனதுக்கு அப்புறமா 15 நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டே போயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் 3% தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான பாம்பு இனம் ஒண்ணு இந்த பிரேசில் ஐலாண்ட்ல இருக்கு. இதுக்கே பயமா இருக்குல்ல? வெயிட் பண்ணுங்க, மீதி 9 இதை விட பயங்கரம். அடுத்த நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருக்கிறது நார்த் சென்டினல் ஐலாண்ட், அந்தமான். இந்த ஐலாண்டை பத்தி உங்கள பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது அந்தமான் கிட்ட இருக்க ஒரு குட்டி தீவு. இந்த குட்டி தீவுக்குள்ள மனிதர்கள் யாருமே போனதே கிடையாது. அதாவது நான் சொல்றது நம்மள மாதிரியான சாதாரண மனிதர்கள் உள்ள போனதே கிடையாது. ஆனா இந்த தீவுக்குள்ள மனிதர்கள் வாழறாங்க. ரொம்ப ஸ்கெடியூல்டான ட்ரைப்ஸ் தான் இதுக்குள்ள வாழறாங்க. அந்த மக்கள் பல்லாயிரம் வருஷமா அந்த தீவை தாண்டி இருக்க வேற எந்த மக்கள் கூடயும் பழகினதே கிடையாது. யார் கூடயும் பேசினது கூட கிடையாது. இந்த ஐலாண்டுக்குள்ள இருக்க மக்கள் கூட தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல முயற்சிகள் எடுத்து எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. காரணம், அங்க இருக்க மக்கள் வெளி உலக மக்களை அவங்களுடைய தீவுக்குள்ள நுழைய அனுமதிக்கிறதே இல்ல. இதை மீறியும் அதுக்குள்ள போறவங்களுக்கு மரணம் நிச்சயமா இருக்கு. இந்த ஐலாண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்டோடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இந்த தீவுக்கு டூரிஸ்ட் யாரும் போகிறதுக்கு சுத்தமா அனுமதி கிடையாது. பேன் பண்ணப்பட்ட பகுதி அப்படின்னு கவர்மெண்டால அறிவிக்கவும் பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, அவங்களுடைய வாழ்வியல் முறை என்ன, எவ்வளவு மக்கள் அந்த தீவுல வாழறாங்க, அவங்கெல்லாம் எப்படிதான் வாழறாங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே ப்ரூஃபோட இல்ல. எல்லாமே கொஞ்சம் அசம்ஷனா தான் சொல்லப்படுது. அவங்க கூட எவ்வளோ பேர் தொடர்பு ஏற்படுத்த முயற்சி பண்ண போதும் அது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. முக்கியமா பல பேர் தன்னுடைய உயிரையே விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நர மாமிசம் உண்ணக்கூடிய கேனிபல்ஸ் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுவும் கொஞ்சம் அசம்ஷனா தான் சொல்லப்படுது. ஆனா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 7th ஸ்கேரியஸ்ட் பிளேஸ், நார்த் யுங்காஸ் ரோட், பொலிவியா. 1995ல பொலிவியால இருக்க லாபாஸ் யுங்காஸ் அப்படிங்கிற ரோட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் இதை சுத்தியும் காடுகள், மலைகளால சூழப்பட்டிருக்கும். எப்ப வேணாலும் மழை வரும், எப்ப வேணாலும் நிலச்சரிவு வரதுக்கான அதிகமான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு நேரோவான இந்த ரோட்ல பல இடங்கள்ல மேக்சிமம் இந்த ரோடோடைய அகலமே 3 மீட்டர் தான். நிலத்துல இருந்து 3500 மீட்டர் ஹைட்ல அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரோட். இந்த ரோட் எந்த விதமான ஒரு தடுப்பு சுவரும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர்பின் பென்ஸ் கொண்ட ஒரு ரோட். அதுக்கும் மேல 69 கிலோமீட்டர் ஃபுல் ஃபாக்னால நிறைஞ்ச ரோட். வருஷத்துக்கு குறைஞ்சது 200 இருந்து 300 பேர் இந்த ரோட்ல வண்டி ஓட்டுறப்போ தவறு விழுந்து இறந்திருக்காங்க.
இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ ஆபத்து நிறைஞ்ச பகுதியா இந்த ரோட் இருந்தாலும் பொலிவியாவுடைய மோஸ்ட் அட்ராக்டட் டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த பிளேஸ் இன்னும் இருந்துகிட்டு தான் வருது. நிறைய சைக்கிளர்ஸ் அண்ட் பைக்கர்ஸ் இந்த ரோட்ல ஒரு டைமாச்சும் ஓட்டி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற கனவுல வந்துகிட்டே தான் இருக்காங்க. அதுல நிறைய பேரு உயிரோட வந்து வெறும் உடலோட மட்டும்தான் வீட்டுக்கு போறாங்க. அப்படி இருந்தும் இங்க வர கூட்டத்தோடைய எண்ணிக்கை மாற்றம் இல்லாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு இல்லையா? அடுத்து 7th ஒன், லேக் நேட்ரான். இந்த லேக் ஆப்பிரிக்கால தான் இருக்கு. இது ஹை லெவல் ஆஃப் சோடியம் கார்பனேட் டிகாஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த தண்ணியுடைய pH லெவல் 10ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா pH லெவல் 7 இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹெல்தியான வாட்டர். அப்போ தண்ணியில 10ல இருந்து 12% வரைக்கும் pH லெவல் இருக்கும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இது லிட்டரலா ஹியூமன் ஸ்கின் மேல பட்டுச்சு அப்படின்னா அரிச்சே போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான வாட்டரா இது இருக்கு. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த லேக் பாக்குறதுக்கு ரத்தம் மாதிரி இருக்கும், ஆனா இது ரத்தம் கிடையாது. அப்போ அது என்னதான் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரேரான பாக்டீரியா இந்த தண்ணியில வாழ்ந்துட்டு இருக்கு. அதோட நிறம் தான் வெளியே பாக்குறதுக்கு ரெட் கலர்ல தண்ணீருடைய தோற்றமா கொடுக்குது. அந்த நிறம் தான் வெளியே இருந்து பாக்குறதுக்கு ரெட் கலர்ல தண்ணீருடைய தோற்றத்தையே கொடுக்குது. அதோட நிறம் தான் வெளியே இருந்து பார்க்கும்பொழுது தண்ணீருடைய தோற்றத்தை ரெட் கலர்ல கொடுக்குது. இந்த லேக்ல இருக்க தண்ணீரை இன்னொரு இனப்பறவைகளும் யூஸ் பண்ணுது. அது என்னன்னா, அதுதான் ஃபிளாமிங்கோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிளாமிங்கோஸ் தவிர இந்த தண்ணியை வேற எந்த உயிரினத்தாலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வருஷம் அவங்களுடைய மேட்டிங் சீசன்ல சுமார் 25 லட்சம் ஃபிளாமிங்கோஸ் இங்க வந்துட்டு போகுதான். ஹியூமன்ஸ்க்கு இவ்வளோ டேஞ்சரஸான இந்த ஒரு லேக்ல ஃபிளாமிங்கோஸ் ரொம்ப அழகா இருக்கு. தூரத்துல இருந்து ஒருத்தவங்க இந்த லேக் வியூவை பார்த்தாங்க அப்படின்னா இதை விட ஒரு அழகான விஷயம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே அந்த லேக்குக்கு கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மனிதர்களுடைய நிறைய போன்ஸ் தான் அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மனிதர்களுடைய போன்ஸ் தான் இருக்கு. அது யாருது அப்படின்னு கூட தெரியாம போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் 6th பிளேஸ்ல இருக்கிறது டனாக்கில் டெசர்ட். இது ஆப்பிரிக்கால தான் இருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாட்டஸ்ட் பிளேஸ் இந்த எர்த் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ். இதோடைய இடமே ஏதோ ஏலியன் லேண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மார்ஸ்ல ஒரு காலத்துல மனிதர்கள் வாழ்ந்தா இந்த இடத்துல வாழற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அங்க கம்ப்ளீட்டா உப்பு தண்ணி தான். 50 டிகிரி செல்சியஸ் ஹீட்டுக்கு கீழே உப்பு இருக்கும் அப்படிங்கிறது தூத்துக்குடி உப்புளத்தோடைய மினியேச்சர் வெர்ஷனா இருக்கும். அவ்வளவு ஹீட்டா இருக்கும் போது அங்க எப்படி மனிதர்கள் வாழ முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு நடுவுல இந்த ஸ்பிரிங்கர் வேற. மண்ணுக்குள்ள இருந்து தண்ணி வருதுல, அந்த மாதிரி மண்ணுக்குள்ள இருந்து ஆசிட் வரும். எத்தனையோ ஒட்டகங்கள் இங்க விழுந்தே செத்து போயிருக்கு. எத்தனையோ மனிதர்களும் இங்க விழுந்து செத்து போயிருக்காங்க. இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் இது பல பேரினுடைய உயிரையே காவு வாங்கியிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த இடத்துல வாழறவங்களுக்குலாம் நரகம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து 5th பிளேஸ்ல இருக்கக்கூடியது பிகினி அட்டால். இது ஒரு தீவு. இதுக்கு எதனால பிகினி அட்டால் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த தீவுடைய அமைப்பு பார்க்கறதுக்கு பிகினி ஷேப்லயே இருக்குமா, அதனாலதான் இதுக்கு பிகினி அட்டால் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. அமெரிக்கா தன்னுடைய எல்லா அணு ஆயுதங்களையும் இந்த தீவுல தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹைட்ரஜன் பாம் வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த மண்ணில் டெஸ்ட் பண்ணதுனால இந்த இடத்துல இருக்கிற மண்ணில இருந்து தண்ணியில இருந்து காத்துல வரைக்கும் இன்னும் அந்த ரேடியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அங்கே யாராவது போனாங்க அப்படின்னா ரேடியேஷன் சூட்டோட தான் போகணும். ரேடியேஷன் சூட் மட்டும் இல்லாமல் போனாங்க அப்படின்னா அந்த ரேடியேஷன்ஸ் அவங்கள இப்போ வரைக்கும் தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இயற்கையான இடம். பட் இந்த இடம் முழுக்க முழுக்க மேன்மேட். இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சாபம் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம 4th பிளேஸ்ல இருக்கிறது ஓய்மியாகான் அப்படின்னு சொல்லி ரஷ்யால ஒரு டெசர்ட். இதோடைய டெம்பரேச்சர் -40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டிராப் ஆகுது. அங்க மக்கள் எப்பவுமே அவங்களுடைய காரை ஸ்டார்ட் பண்ணியே வச்சிருப்பாங்களாம். ஏன்னா ஒரு டைம் அவங்களுடைய கார் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா கூட திருப்பி அந்த காரை ஆன் பண்ணவே முடியாது. இங்கே ரொம்பவுமே ரிமோட்டான பாப்புலேஷன் மட்டும்தான் இருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ் மாதிரியான ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சம்மர் சீசன்ல கூட சூரியன் சும்மா பேருக்குன்னு தான் இருக்குமா. ராத்திரி கூட சூரியன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாரக்கணக்காக கூட சூரியன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வின்டர் சீசன் வந்துச்சுன்னா வாரக்கணக்கா ஏன் மாசக்கணக்காக கூட சூரியனை பார்க்கவே முடியாதான். மார்னிங் 8 மணியா இருந்தாலும் சரி, மதியானம் 12 மணியா இருந்தாலும் சரி, இருட்டாவே தான் இருக்குமா. நீங்க தண்ணியை ஊத்துனா கூட அது தரையை போய் தொடுறதுக்கு முன்னாடியே உறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கோல்டான இடம். -40 டிகிரி செல்சியஸ்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்து 3rd பிளேஸ்ல இடம் பிடிச்சிருக்கிறது ஆஃப்காய். சோமாலியால இருக்கக்கூடிய ஒரு இடம். அகைன் இதுவுமே மேன்மேட் அப்படின்னு தான் சொல்லணும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கேரியஸ்ட் பிளேஸ். இது மக்கள் வாழறதுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். பட் கேங்கா பிரிச்சு டெரிட்டரியா பிரிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாதி, தீவிரவாதிகளுக்கு ஒரு பாதி, மதவாதிகளுக்கு ஒரு பாதி அப்படின்னு சொல்லி KGFல வர மாதிரி நிறைய கேங்கா பிரிஞ்சு ஆஃப்காயில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மட்டும் மாட்டினா கன்ஃபார்ம் டெத்து தான். அடுத்து 2nd பிளேஸ்ல இருக்கிறது இந்தியால தான் இருக்கு. குல்தாரா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு இடம்.
இப்பவும் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடுகள் சும்மாவே இருக்கு. யாருமே அங்க வாழாம அபண்டன்ட் ஆகியிருக்கு. காரணம் இங்க இருக்க மக்கள் இந்த இடமே சபிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த இடத்த யாராவது போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப பேட் லக் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குல்தாரா கிராமத்துல 500 குடும்பங்கள் வசிச்சுட்டு வந்ததாகவும் அங்க இருந்த மன்னன் ரொம்ப மோசமான ஒரு மன்னன் அப்படிங்கிறதுனால அந்த 500 குடும்பத்தையும் சபிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டான் அப்படின்னும், அதனால அங்க இருந்த அந்த 500 குடும்பங்களுடைய சாபமும் பேய்களாகவும் பிசாசுகளாகவும் இன்னும் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இந்தியாவுடைய மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ்ல இந்த பேய் பிடிச்ச பிளேஸும் ஒரு பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு இல்லையா? அண்ட் ஃபைனலி அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இது அப்சல்யூட்லி ஸ்கேரியான பிளேஸ். ஷேப் ஷிஃப்டிங் பீச், நாமிபியால இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த பீச்சை காலையில போய் பாக்குறப்போ ஒரு மாதிரியா இருக்கும், சாயங்காலம் போய் பாக்குறப்போ வேற மாதிரியா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதனாலதான் இதுக்கு ஷேப் ஷிஃப்டிங் பீச் அப்படின்னு பேர் வந்துச்சு. அங்க ஒரு வித்தியாசமான ஃபாக் உருவாகுது. உலகத்துல வேற எங்கேயுமே அந்த மாதிரியான ஃபாக் உருவாகாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க அந்த பீச்ல ஒரு போட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதிர்க்க ஒரு போட் வந்து உங்களை இடிக்கிற வரைக்கும் எதிர்க்க அப்படி ஒரு போட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு மிக மோசமான ஃபாக் அங்க இருக்கு. இங்க ஷிப் ரெக்ஸ் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அங்க பல வருஷமா ஏகப்பட்ட கப்பல்கள் தர தட்டி நின்னதுனால அந்த கப்பல்கள்ல நிறைய ஸ்கெலிட்டன் உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கப்பலை ஓட்டிக்கிட்டு போன செயிலர்ஸோட ஸ்கெலிட்டன் இன்னும் அந்த கப்பல்லையே புதஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பீச்சுடைய ஷேப் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறது தான். இந்த பீச்சுடைய ஷேப்பை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், ஃபிகர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி போனவங்கள பல பேர் அந்த கப்பல்ல அரிச்ச பிணங்களா இன்னும் இருக்காங்க. ஸோ இந்த டாப் 10 ஸ்கேரியஸ்ட் பிளேஸ்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு அந்த ஷேப் ஷிஃப்டிங் பீச் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வீடியோக்கு சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.